காசிராஜனின் மகனான சுதக்ஷிணன் கிருஷ்ணத்வேஷி தன் தந்தையின் தலையைச் சீவி அதை காசி நகரத்திற்குள்ளேயே விழச் செய்த கிருஷ்ணன் மேல் அவனுக்கு ஆத்திரம் பொங்கி வந்தது. அவன் ஸ்ரீகிருஷ்ணனை கொல்லக்கூடிய சக்தி பெற சிவனை குறித்து தவம் செய்தான். அவனுக்கு சிவன் வரத்தால் ஸ்ரீகிருஷ்ணனையே சுட்டெரிக்கும் தன்மையுள்ள அசுர சக்தி நிரம்பிய தக்ஷிணாக்னி கிடைத்தது. இது மாந்திரீக ரீதியில் உருவான ஒரு ஏவல் வினையாகும். சிவ வரத்தால் சக்தி படைத்த அதை அவன் தினமும் பூஜித்து வந்தான். தக்ஷிணாக்னியை ஸ்ரீகிருஷ்ணன் மேல் ஏவினான். ஸ்ரீகிருஷ்ணன் சக்கரத்தை ஏவி அதை துரத்தியடித்தான். சக்கரம் துரத்திய போது அந்த தக்ஷிணாக்னி பின் திரும்பி காசிக்கு வந்து தன்னை ஏவிய சுதக்ஷிணனையும் அவனுடைய 10 மித்திரர்களையும் எரித்துவிட்டு வெகு தூரம் போய்விட்டது. சக்கரம் காசி நகரை எரித்துவிட்டு ஸ்ரீகிருஷ்ணனிடம் திரும்பியது. காசி நகரம் அழிந்ததே தவிர அங்கிருந்த ஜீவரசிகள் கொல்லப்படவில்லை. சில காலத்திற்கு பிறகு காசி புனர் நிர்மாணமாகியது. ஸ்ரீகிருஷ்ணனின் பெருமையை அறிந்திருந்தும் சிவன் துஷ்டர்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தை கொடுப்பதற்கு காரணம் இப்படி கொடுப்பதால்